அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்ற சப்ஜெக்டில் பவுண்டரி லேயர் தியரியில் உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if A is equal to U into dou U by dou X, B is equal to V into dou U by dou Y, and C is equal to U into dou square U by dou Y square, then momentum equation of the boundary layer can be given as follows. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொமெண்டம் ஈக்குவேஷன் ஜென்ரலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா u into dou u by dou x plus v into dou u by dou y is equal to v into dou square u by dou y square. இதில் வந்து u into dou u by dou x அப்படின்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க, v into dou u by dou y அப்படின்னா அது வந்து bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ a plus b, லெஃப்ட் சைடில் a plus b, that is equal to dou square v into dou square u by dou y square. ஓகேங்களா, u into dou square u by dou y square. ஸோ இதுதான் வந்து மொமெண்டம் ஈக்குவேஷன். அப்படின்னா a plus b is equal to c, a plus b equal to c அல்லது a plus b minus c equal to 0. அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்றது u dou u by dou x, v dou u by dou y, அதனுடைய அடிஷன் வந்து u into dou square u by dou y square அப்படின்றது தான் மொமெண்டம் ஈக்குவேஷன் பவுண்டரி லேயரில். ஸோ அப்போ a plus b minus c equal to 0 கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் b. நெக்ஸ்ட்டு, the region between the boundary surface of a solid body and the separation streamline is. The region between the boundary surface of the solid body, boundary surface க்கும் ஸ்ட்ரீம்லைனுக்கும், the separation streamline, அந்த ரீஜன் வந்து என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து வேக்குன்னு சொல்லியிருக்காங்க. The region between the boundary surface of the solid body and the separation streamline is called wake. ஸோ பவுண்டரி சர்ஃபேஸ்க்கும் ஸ்ட்ரீம்லைனோட செப்பரேஷன் ஸ்ட்ரீம்லைனுக்குள்ள அந்த கேப் வந்து வேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the nominal thickness of the boundary layer represents the distance from the surface to a point where option B தான் velocity is 99% of its asymptotic limit. ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஸ்டின் இதே கொஸ்டின் தான். இந்த டிஸ்டன்ஸில், அதாவது சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் 99% நம்மளோட ஃப்ளூயிட் வெலாசிட்டிக்கு ஆக்சுவலாக வருதோ, அந்தளவுக்கு வருதோ அந்த பாயிண்டில் தான் அந்த திக்னஸை வந்து நம்ம பவுண்டரி லேயர் திக்னஸ்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில், அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம பவுண்டரி லேயர் திக்னஸ்னு சொல்லுவோம். 99%. ஆப்ஷன் பி. அட் த பாயிண்ட் ஆஃப் பவுண்டரி லேயர் செப்பரேஷன், சிஎஸ்எஸ் மேக்ஸிமம், சிஎஸ்எஸ் 0, பவுண்டரி லேயர் செப்பரேஷன் வர்ற பாயிண்டில் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி இஸ் நெகட்டிவ், டென்சிட்டி வேரியேஷன் இஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அட் த பாயிண்ட் ஆஃப் பவுண்டரி லேயர் செப்பரேஷன் சிஎஸ்எஸ் இஸ் 0, சிஎஸ்எஸ் இஸ் 0. ஓகேங்களா, இதில் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பவுண்டரி லேயர் பாயிண்டில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து dou u by dou y greater than 0 இருக்கும். dou u by dou y, dou v by dou y, வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து greater than 0, அந்த பாயிண்டில் ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது செப்பரேஷனுக்கு அப்புறம் dou v by dou y வந்து லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ப்ரெஷர் பார்த்தோம்னா செப்பரேஷனுக்கு முன்னாடி dp by dx லெஸ் தென் 0, அப்புறம் செப்பரேஷனில் மினிமம் ப்ரெஷர், அதாவது 0ன்னா சொல்ல மினிமம் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் த செப்பரேஷன் வந்து dp by dx greater than 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட்டு, அதாவது ப்ரெஷர் கிரேடியன்ட் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் கேட்டால் மினிமம் ப்ரெஷர். அதே மாதிரி பிஃபோர் பவுண்டரி லேயர் செப்பரேஷன் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட், ஆஃப்டர் பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட். வெலாசிட்டி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சிஎஸ்எஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஸ் வந்து பவுண்டரி லேயர் செப்பரேஷன் வந்து 0. அட் த பாயிண்ட் ஆஃப் பவுண்டரி லேயர் செப்பரேஷன் சிஎஸ்எஸ் இஸ் 0. For a linear distribution of velocity in the boundary layer on a flat plate, the ratio of displacement thickness to nominal thickness, distribution velocity distribution வந்து லீனியர்னு சொல்கிறாங்க. அப்போது ரேஷியோ எதுக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்கும் நாமினல் திக்னஸ்க்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. ஃபார் அ லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டி இன் த பவுண்டரி லேயர் ஆன் அ ஃப்ளாட் பிளேட், த ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டு நாமினல் திக்னஸ் இஸ் 1/2. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்கும் நாமினல் திக்னஸ்க்கும் என்ன ரேஷியோனா 1/2. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் நாமினல் திக்னஸாக இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்கான ஃபார்முலா வந்து 0 to delta into 1 minus y by delta into dy ஈக்குவல் டு, அதில் வந்து அதாவது தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பை 2. ஓகேங்களா, அப்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா டேஷ் பை டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடைக்குது. இந்த அதாவது
லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டாங்க. பவுண்டரி லேயரில் வந்து ஃப்ளாட் பிளேட்டில் பவுண்டரி லேயரில் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லீனியர்னு சொல்கிறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸும் நார்மல் திக்னஸ்க்குள்ள ரேஷியோ வந்து 1/2. ஆப்ஷன் சி. த டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ் ஃபார் த பவுண்டரி லேயர், ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அது என்ன வேல்யூ வரும்னா, மேபி கிரேட்டர் than the boundary layer thickness, must be less than momentum thickness, represents momentum deficit in a flow, represent mass deficit in a flow. ஆக்சுவலாக மொமெண்டம் திக்னஸை விட இது கிரேட்டராக தான் இருக்கும். அதே ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து ரெப்ரசன்ட் மாஸ் டெஃபிசிட் இன் எ ஃப்ளோ. ஓகேங்களா, மாஸ் டெஃபிசிட்டை சொல்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ். மொமெண்டம் டெஃபிசிட் சொல்கிறது வந்து மொமெண்டம் திக்னஸ். அப்புறம் இன்னொன்று வந்து எனர்ஜி திக்னஸ் வரும். ஸோ இதில் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ் கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ்ன்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் மாஸ் டெஃபிசிட் இன் எ ஃப்ளோ. மாஸ் டெஃபிசிட் இன் எ ஃப்ளோ. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, மொமெண்டம் திக்னஸ் இஸ் கிவன் பை விச் ஆர் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். மொமெண்டம் திக்னஸ் அப்படின்றது ஆப்ஷன் பி, அதாவது u/u இன்ட்டு 1 - u/u இன்ட்டு dy. இது வந்து மொமெண்டம் திக்னஸ். டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ்னால் அந்த u/u டேர்ம் வராது, 1 - u/u இன்ட்டு dy மட்டும் வரும். இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் மொமெண்டம் திக்னஸ்ன்றது 0 to delta u/u 1 - u/u இன்ட்டு dy. அதே எனர்ஜி திக்னஸ்ன்றது 0 to delta u/u இன்ட்டு 1 - u²/u² இன்ட்டு dy. ஸோ இந்த u/u டேர்ம் வரும், வித்தின் ப்ராக்கெட் வரும்போது 1 - u²/u² அப்படின்னு வரும். ஓகேங்களா, இன்ட்டு dy. 0 to delta மொமெண்டம் திக்னஸ், எனர்ஜி திக்னஸ். இங்கே கேட்டிருக்க மொமெண்டம் திக்னஸ். ஸோ ஆப்ஷன் பி, 0 to delta இன்டெக்ரல் u/u இன்ட்டு 1 - u/u இன்ட்டு dy. அடுத்தது டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ். அதே ஈக்குவேஷனில் 0 to delta இன்ட்டு 1 - u/u இன்ட்டு dy மட்டும் வரும். இந்த அவுட் சைடு பவுண்டரி எதுவும் வராது. 1 - u/u இன்ட்டு dy, அதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ். இப்போ பவுண்டரி திக்னஸ் வந்து நமக்கு தெரியும், அந்த ஆக்சுவல் வெலாசிட்டியில் 0.99 டைம்ஸ் ஆக்சுவல் வெலாசிட்டி எந்த பாயிண்ட்டில் வருதோ, சர்ஃபேஸ்லேருந்து எந்த பாயிண்ட்டில் 0.99 ஆக்சுவல் வெலாசிட்டி வருதோ அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து பவுண்டரி திக்னஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, a fluid near a solid wall has approximated velocity profile given by u of y is equal to u infinity sin pi y divided by 2 delta. y ஓட வேல்யூ 0லேருந்து டெல்டான்னு சொல்கிறாங்க. the wall shear stress is given by, wall shear stress is given by. ஸோ இதுக்கு வந்து shear stress ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க, அதாவது mu into du/dy எடுத்துக்கிறாங்க. அதில் நமக்கு வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அந்த வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன், வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து நம்ம du/dy கண்டுபிடிக்கணும். அப்புறம் du/dy சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அதாவது shear stress ஓட ஈக்குவேஷன் வந்து tau into mu into du/dy, அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து u is equal to u infinity sin pi y divided by 2 டெல்டான்னு இருக்குது. இப்போ அதை du/dy டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ u infinity pi by, இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, pi/2 டெல்டா எல்லாமே, பை கான்ஸ்டன்ட். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் காஸ் ஆகும், அந்த pi/2 டெல்டா அவுட் சைடில் வரும். நெக்ஸ்ட்டு இதில் டெல்டாவோட வேல்யூ, இதில் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 to டெல்டான்னு சொல்கிறாங்க. அப்போ y is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது du/dyயோட வேல்யூ வந்து u infinity இன்ட்டு cos 0 அப்படின்னு வரும். cos 0ன்றது நம்ம வந்து 1ன்னு சொல்லலாம். அப்போ u infinity pi/2 டெல்டா அப்படின்னு வரும். அதே மாதிரி y is equal to டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போது வந்து வேல்யூ டெல்டா சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos pi/2ன்னு வரும். cos pi/2 வந்து 0. அப்போ ஃபைனலாக ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த du/dyயோட டேர்ம் வந்து u infinity இன்ட்டு pi/2 டெல்டா. ஸோ மியூவோட அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆப்ஷன் இங்கே வந்து ஏ, mu இன்ட்டு pi u infinity divided by 2 டெல்டா. கிவன் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம du/dy எடுத்துகிட்டு அந்த 0 to டெல்டா அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0லேருந்து டெல்டா, அதாவது y 0வாக இருந்தால் என்ன, டெல்டாவாக இருந்தால் என்ன அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு du/dy கிடைக்கும். அப்புறம் அந்த வேல்யூவை இந்த CSS ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது CSSக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, a boundary of a body is considered as hydrodynamically smooth if the ratio of average height of irregularities from the boundary to the thickness of laminar sublayer is. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ லெஸ் தென் 0.25. இதில் என்னென்னா ஹைட்ரோடைனமிக்லி ஸ்மூத் பைப்பாக இருந்ததுன்னா இந்த ரேஷியோ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.25.
அதே வந்து ஹைட்ரோடைனமிக் ரஃப் பைப்பாக இருந்ததுன்னா greater than or equal to 6. டிரான்சிஷன் பைப்பாக இருந்ததுன்னா 0.25லேருந்து 6 வரைக்கும். என்ன அப்படின்னா இது என்ன ரேஷியோ அப்படின்னா ஹைட்ரோடைனமிக்லி ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஆவரேஜ் ஹைட் ஆஃப் இர்ரெகுலாரிட்டி ஹைட்டு நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ் அல்லது லேமினார் சப்லேயர் திக்னஸ், இந்த ரேஷியோ. இப்போ இர்ரெகுலாரிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பைப் வந்து ரஃப் பைப்பாக தான் இருக்கும். அதனால் K/delta வந்து கிரேட்டராக இருக்கும். இப்போ greater than 6.0. அதுவே வந்து K/delta less than 0.25 அப்படின்னா அது வந்து ஸ்மூத், ஹைட்ரோடைனமிக்லி ஸ்மூத் பைப்பு. 0.25, 6 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 0.25 விட கிரேட்டராக இருக்குது, 6 விட லெஸராக இருக்குன்னா அது வந்து டிரான்சிஷன் பைப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இர்ரெகுலாரிட்டி அதிகமாக இருந்ததுன்னா K வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால் ரேஷியோ வந்து greater than 6, அது வந்து ரஃப் பைப்புன்னு சொல்லலாம். அதே வந்து less than 0.25னா அது வந்து ஸ்மூத், இன்பிட்வீனில் வந்ததுன்னா டிரான்சிஷன் பைப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் பவுண்டரி லேயர் டேக்ஸ் பிளேஸ் வென். இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டினில் ப்ரெஷர் வெலாசிட்டி செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ப்ரெஷர் வெலாசிட்டி ரெண்டையுமே வந்து ஒன்று போத் பாசிட்டிவ் போத் நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டான ஆன்சர் வந்து சி, பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட் அண்டு நெகட்டிவ் வெலாசிட்டி கிரேடியன்ட். பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட் அண்டு நெகட்டிவ் வெலாசிட்டி கிரேடியன்ட். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா இதில் இருந்திருக்கும் வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து அந்த ஆஃப்டர் செப்பரேஷன் அப்படின்ற பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா ப்ரெஷர் கிரேடியன்ட்டை பற்றியும் வெலாசிட்டி கிரேடியன்ட் பற்றி இருந்ததுன்னா பவுண்டரி லேயர் செப்பரேஷன் அந்த ஆஃப்டர் செப்பரேஷன் வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். அட் த பாயிண்ட்னு வரும்போது இந்த கொஸ்டினை கூட சிஎஸ்டஸ் 0ன்னு சொல்கிறாங்க, இல்லை மினிமம் ப்ரெஷர்னு சொல்லலாம், இல்லை வெலாசிட்டி கிரேடியன்ட் 0ன்னு சொல்லலாம். பட் ரெண்டுமே சொல்லும்போது ஆப்ஷனில் ப்ரெஷர் கிரேடியன்ட் வெலாசிட்டி ரெண்டுமே சொல்லும்போது செப்பரேஷனுக்கு அப்புறம் வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும், ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி, செப்பரேஷன் ஆஃப் பவுண்டரி லேயர் டேக்ஸ் பிளேஸ். எப்போ பவுண்டரி லேயர் வந்து செப்பரேஷன் பவுண்டரி லேயர் எப்போ நடக்கும்னா பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட் அண்ட் நெகட்டிவ் வெலாசிட்டி கிரேடியன்ட். நெக்ஸ்ட்டு விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் அவுட் சைட் ரீஜிங் ஆஃப் பவுண்டரி லேயர் ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோ. பவுண்டரி லேயருடைய அவுட் சைடில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 0, சிஎஸ்டஸ் 0, velocity is not constant, CSS is proportional to velocity gradient சொல்கிறாங்க. ஸோ அவுட் சைட் பவுண்டரி லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா CSS 0ன்னு சொல்கிறாங்க. CSS 0 என்னென்னா at the outer region of the boundary layer of fluid CSS will be 0 because at the outer region du by dy equal to 0ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பவுண்டரி லேயருடைய அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா du by dy 0, வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து 0 ஆகுது. அப்போது வெலாசிட்டி கிரேடியன்ட்னுடைய வேல்யூ 0 ஆச்சுன்னா அப்போ மியூ இன்ட்டு dy by dy போடுவோம், அப்போ சிஎஸ்டஸும் 0 ஆகும். அப்போ அவுட் சைடு பவுண்டரி லேயர்னு கேட்டாங்கன்னா சிஎஸ்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஆப்ஷன் பி, சிஎஸ்டஸ் 0. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அட் த பாயிண்ட் ஆஃப் பவுண்டரி லேயர் செப்பரேஷன். அட் த பாயிண்ட் ஆஃப் பவுண்டரி லேயர் செப்பரேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சிஎஸ்டஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆப்ஷன் பி சிஎஸ்எஸ் 0. அட் த பாயிண்ட் ஆஃப் பவுண்டரி லேயர் செப்பரேஷன் பாருங்கள், ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பாசிட்டிவ் அட்வர்ஸ். அப்புறம் fluid is unable to flow, அதனால் சிஎஸ்டஸ் 0, ஏன்னா டோயூ பை டோவியும் 0 ஆகுது. அதாவது ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து கிரேட்டர் ஆகுது, டியூ பை டிஒய் வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து 0 ஆகுது. எக்ஸாக்டாக எப்போ செப்பரேஷன் நடக்கும்னு கேட்டாங்கன்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் அட் த பாயிண்ட் ஆஃப் பவுண்டரி லேயர் செப்பரேஷன் கேட்டால் சிஎஸ்எஸ் வந்து 0. Laminar sublayer may develop for a 2-dimensional flow over a flat plate. It exists in, இது எந்த ரீஜனில் நடக்கும்னா டர்புலன்ட் ரீஜனில் தான் நடக்கும். லேமினார் சப்லேயர்ன்றது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கேயும் அதே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. லேமினார் சப்லேயர்ன்றது லேமினார் ஃப்ளோவில் வராது, எக்ஸாக்டாக டர்புலன்ட் ஜோனில் தான் வரும். ஸோ ஆன்சரில் லேமினார் சப்லேயர் மே டெவலப் ஃபார் 2-dimensional flow over a flat plate. It exists in a turbulent zone. The laminar sublayer, also called viscous sublayer, is the region of mainly turbulent flow, that is near a no slip boundary and in which the flow is laminar. அதாவது turbulent flowவில் பவுண்ட்ரி நோ ஸ்லிப் பவுண்ட்ரி அப்படின்ற அந்த நியர் ரீஜியனில் வந்து உங்களுக்கு ஒரு லேயர் க்ரியேட் ஆகும். அந்த லேயர் வந்து லேமினார் ஃப்ளோவாக இருக்கும், அதுதான் லேமினார் சப் லேயர்னு சொல்கிறாங்க. இது எங்கே க்ரியேட் ஆகும்னா டர்புலன்ட் ஃப்ளோவில் தான் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு the boundary layer thickness is in laminar flow is proportional to, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பவுண்டரி லேயர் திக்னஸோட ஃபார்முலா வந்து 5x டிவைட் பை ரூட் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் லேமினார் ஃப்ளோ வந்ததுன்னா. அப்போது நியூமரேட்டரில் ஒரு எக்ஸு, அப்புறம் ரெனால்ட்ஸ் நம்பரில் வந்து ஒரு எக்ஸ் டேர்ம் வரும், ரூட் எக்ஸ் மேலே எக்ஸ், அப்போ எக்ஸ் பவர் 1/2.
ஆன்சர் வந்து ரெனால்ட்ஸ் இதில் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் பற்றி கேட்குறாங்க, எக்ஸை பற்றி சொல்லலை. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் -0.5 தான் கரெக்டு, ஆப்ஷன் சி. அதே மாதிரி டர்புலன்ட் ஃப்ளோவில் பார்க்கும்போது ரெனால்ட்ஸ் நம்பர் 0.377 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 5x வருது, இங்கே 0.377x டிவைடட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 0.2, அதாவது 1/5 வரும். ஓகேங்களா? இப்போது ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 1/2 லேமினாரில், அதே டர்புலன்ட் வரும்போது 1/5 வரும். ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது 1/5 நம்ம என்ன சொல்லலாம், 0.2ன்னு சொல்லலாம். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் திக்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெனால்ட்ஸ் 1 ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 0.2ன்னு சொல்லலாம். ஸோ நியூமரேட்டரில் வந்து 5x லேமினாரில், டர்புலண்ட்டில் வந்து 0.377xன்னு வரும். நெக்ஸ்ட்டு, the boundary layer flow over a flat plate with zero pressure gradient if u is the free stream velocity, y is the coordinate perpendicular to the flow direction and delta is the boundary layer thickness at y is equal to delta. ஓகே, எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதில் y டெல்டா பவுண்டரி லேயர் திக்னஸ் எக்ஸாக்டாக ஒய்யோட வேல்யூ, அதாவது சர்ஃபேஸ்லேருந்து ஒய் வேர்ட்டிக்கல் டைரெக்ஷனில் டிஸ்டன்ஸ் வந்து டெல்டாவில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா dy/dy 0 ஆகிடும், வெலாசிட்டி கிரேடியன்ட் அதுக்கப்புறம் இருக்காது. கண்டிப்பாக வெலாசிட்டி வந்து ஆக்சுவல் வெலாசிட்டி ஈக்குவல் ஆகிடும். அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி ரெண்டுமே தான் வரும். என்னென்னா பவுண்டரி லேயர் ஃப்ளோ ஓவர் ஏ ஃப்ளாட் பிளேட் வித் 0 ப்ரெஷர் கிரேடியன்ட்னு சொல்லிட்டாங்க. யூன்றது ப்ரெஷர் ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஒய்ன்றது பர்பண்டிகுலர் டு த ஃப்ளோ டைரெக்ஷனாக இருந்ததுன்னா, அந்த டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா கரெக்டாக பவுண்டரி லேயர் திக்னஸ் டெல்டா, அதாவது அந்த ஒய்யோட வேல்யூ பவுண்டரி லேயர் திக்னஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த பாயிண்டில் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ du/dy 0 ஆகும். அப்புறம் வெலாசிட்டி வந்து ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டிக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ u is equal to u. ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட்டு, for a fluid flow over a flat plate with zero pressure gradient, the boundary layer thickness delta by x is proportional to zero pressure gradient கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து லேமினார் ஃப்ளோவாக இருந்ததுன்னா 5x divided by root of Reynolds number. இப்போது fluid flow over a flat plate with zero pressure gradient, இந்த ஜீரோ ப்ரெஷர் கிரேடியன்ட்ன்றதை வச்சு இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், லேமினார்னு, அதாவது லேமினார்னு சொல்கிறாங்களான்னு இது ஒரு நிமிஷம். இது ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் பி, என்னது 1/√of Reynolds number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லேமினார் ஃப்ளோன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஜீரோ ப்ரெஷர் கிரேடியன்ட்னு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இது வந்து லேமினார் ஃப்ளோன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஜென்ரலாக வந்து டெல்டாவோட வேல்யூ வந்து 5x divided by root of Reynolds number. அப்போ நமக்கு எக்ஸ் இந்த சைடு வந்ததுன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√of Reynolds number அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஏன்னா டெல்டா பை எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 1/√of Reynolds number அப்படின்றது வரும். ஒருவேளை 5 ஆப்ஷனில் இருந்ததுன்னா நம்ம அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆப்ஷனில் 1/√of Reynolds number, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே கேட்குறாங்க, அதனால் 1/√of Reynolds number. இதில் டர்புலண்ட்டாக இல்லை லேமினார்ன்றது எக்ஸாக்டாக சொல்லலை, பட் அந்த ஜீரோ ப்ரெஷர் கிரேடியன்ட்ன்றதை வச்சு அதை நம்ம லேமினார்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஃப்ளோ செப்பரேஷன் இன் அ ஃப்ளோ பாஸ்ட் ஏ சாலிட் ஆப்ஜெக்ட் இஸ் காஸ்டு பை. ஒரு சாலிட் ஆப்ஜெக்டில் ஃப்ளோ செப்பரேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட். இங்கே எல்லாமே ப்ரெஷர் கிரேடியன்ட் தான் இருக்குது. ஸோ ஏ பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட். Separation of boundary layer, it has been observed that the flow is reversed at the vicinity of the wall under certain condition. This phenomenon is termed as separation of boundary layer. ஸோ இந்த ஃப்ளோ பவுண்டரியை விட்டு விலகிறது தான் வந்து நம்ம வந்து செப்பரேஷன் ஆஃப் பவுண்டரி லேயர்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க, அதாவது ஃப்ளோ இஸ் ரிவர்ஸ்டு இந்த விசினிட்டி ஆஃப் த வால். ஓகேங்களா? வால்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறது, இந்த பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகாமல் ரிவர்ஸ் ஆகிறது தான் வந்து செப்பரேஷன் சொல்கிறாங்க. செப்பரேஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு எக்ஸசிவ் மொமெண்டம் லாஸ் நியர் த வால் இன் அ பவுண்டரி லேயர். எப்போ செப்பரேஷன் நடக்குதுன்னா எக்ஸசிவ் மொமெண்டம் லாஸ். ஓகேங்களா? இப்போ அதே மொமெண்டமில் போயிட்டு இருந்தால் இப்போ இந்த செப்பரேஷன் வராது, ஸ்லிப் நடக்காது. பட் இது வந்து மொமெண்டம் லாஸ் அதிகமான மொமெண்டம் லாஸ் ஆகிறதுனால தான் பவுண்டரி லேயர் செப்பரேஷன் வருது. ட்ரைங் டு மூவ் டவுன் ஸ்ட்ரீம் எகெயின்ஸ்ட் இன்க்ரீசிங் த ப்ரெஷர், அப்போ டோபி விடோ இஸ் கிரேட்டர் தென் 0 விச் இஸ் கால்டு அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட். அங்கே வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டோபி விடோ இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ கண்டிஷன் ஃபார் ஃப்ளோ செப்பரேஷன்னா ஒன்று ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கணும், இல்லை வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து லெஸ் தென் 0 இருக்கணும். நெக்ஸ்ட்டு, த பவுண்டரி லேயர் செப்பரேஷன் அக்கர்ஸ் வென். நம்ம பார்த்ததில் இங்கே ப்ரெஷர் கிரேடியன்ட் வெலாசிட்டி ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் ஆப்டான கண்டிஷன் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் dp/dx கிரேட்டர் தென் 0, அதுதான் கரெக்டு. வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து ∂u/∂y at y = 0 ஈக்குவல் டு 0, அதுவும் கரெக்டு தான். பட் இங்கே
இருக்கிறதுல வந்து ஆப்டான ஈக்குவேஷன் வந்து dp/dx greater than 0. கண்டிஷன் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் பவுண்டரி லேயர் வந்து dp/dx greater than 0. dp/dx greater than 0. The boundary layer is called turbulent boundary layer if turbulentனாலே வந்து greater than 4000 தான். ஆப்ஷன் பி. ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ வந்து greater than 4000 பைப் ஃப்ளோவில். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா boundary layer is called turbulent boundary layer if. ஓகே, இதில் வந்து இதுவும் சொல்ல, அதாவது பைப் ஃப்ளோன்னு சொல்ல, ஃப்ளாட் பிளேட்னு சொல்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இங்கே என்ன எடுத்துக்கணும், இது வந்து பைப் ஃப்ளோவாக இருந்ததுன்னா ஆப்ஷன் பி வரும். பட் இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இது வந்து பிளேட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் கிரேட் மோர் தென் 5 × 10⁵. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்கல. ஃப்ளோ பாஸ்ட் a flat plate, the transition from laminar to turbulent begins when the critical Reynolds number reaches 5 × 10⁵. The boundary layer changes from laminar to turbulent at this point. ஸோ கண்டிஷன் சொல்லலை. அப்படி இல்லைனா ஆப்ஷன் பியும் கரெக்டாக இருக்கும், சியும் கரெக்டாக இருக்கும். எனிவே பிளேட்னா 5 × 10⁵, greater than 5 × 10⁵. பைப் ஃப்ளோனா greater than 4000. அதான் டர்புலன்ட் ஃப்ளோக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட்டு, விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் த கண்டிஷன் ஃபார் டிட்டாச்டு ஃப்ளோ, அதாவது ஃப்ளோ செப்பரேஷன் கேட்குறாங்க. முதல்ல இங்கே இருக்கிறது எல்லாமே வெலாசிட்டிக் கிரேடியன்ட். அப்போ வெலாசிட்டிக் கிரேடியன்ட் வந்து லெஸ் தென் 0, எல்லாமே ∂u/∂yயாக இருக்குது. ஸோ அதனால் லெஸ் தென் 0. இதுவே du/dyயாக கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ ∂u/∂y less than 0. Flow separation occurs when the boundary layer travels for enough against an adverse pressure gradient that, அதாவது ∂p/∂y is greater than 0, that the speed of the boundary layer related to the object falls almost to 0. boundary layerனுடைய ஸ்பீடு வந்து 0 ஆகும் அப்படின்றாங்க. The fluid flow becomes detached from the surface of the object and instead takes the forms of eddies and vortices. The condition of the detached flow dp/dx greater than 0 அல்லது ∂u/∂y less than 0. இங்கே உள்ளதில் வந்து ஆப்டான ஆன்சர் ∂u/∂y less than 0. நெக்ஸ்ட்டு, a laminar boundary layer has a velocity distribution given by u/u is equal to y/delta. The displacement thickness for the boundary layer will be, நமக்கு displacement thicknessக்கான ஃபார்முலா தெரியும். thickness delta star is equal to 0 to delta 1 minus u integration 0 to delta 1 minus u/u into dy. அதில் u/u ஓட ஃபார்ம் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க y/deltaன்னு. சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து delta/2ன்னு வரும். ஆன்சர் வந்து delta/2, ஆப்ஷன் பி. ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுனாலோ இல்லை வேறு ஒப்பீனியன் இருந்ததுனாலும் இதில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கரெக்டான ஆன்சர் பார்த்து நானும் அதில் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.